ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நம்ம பாப்பு பாருங்களேன், பப்பு எப்படி தலகாணி வச்சு எவ்வளோ ஸ்டெயிலாக படுத்திருக்கான் பாருங்க. பப்பு இந்த ஆயில் பண்டு இந்த ஸ்ப்ரே அடித்து புண்ணெல்லாம் காஞ்சிருச்சு. இந்த இந்த இடத்துல தான் அவனுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டி மாதிரி இருக்குது. அது குறையிறதுனால இந்த பின்னாடி கால் ரெண்டுமே வரலை. ஆனால் யூரின் வந்தால் கத்துறான். இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது. யூரின் வந்தால் பயங்கரமாக கத்துவான். இந்த சூழ்நிலையில் கூட அவன் பெட்டில் படுத்துட்டு யூரின் போகக்கூடாதான். எடுத்துகிட்டு போய் வெளியே விட்டால் தான் யூரின் மோஷன்லாம் போகிறான். இவனுக்கு ஒரு 15 நாள் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த 15 நாள் டேப்லெட் இவன் சாப்பிட்டதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும். அந்த யூரின் போகிற இடத்துல அது ஆண்களுக்கே வருமாம்மா, ஒரு மாதிரி கட்டி நம்ம மனுஷங்களுக்கே இருக்குமாம்மா. அந்த மாதிரி அது ஏதோ இங்கிலீஷில் பேர் சொன்னாங்க மேமு, அது எனக்கு தெரியல. அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணுமாம்மா. ஆப்ரேஷன் பண்ணிட்டா இவனுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவானாம்மா. எப்படி தூங்குறான் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக. பப்பு, ஐயோ பப்பு, முடிக்கிட்டான் பாருங்களேன். பப்பு பப்பு, என்ன வாய் குழந்துட்டு தூங்குறியா பப்பு? பப்பு குட்டி இவர் ஜாலியாக தூங்குறான் பாருங்க. எல்லாருமே ஸ்லீப்பிங் டைம் தான். நைட்லாம் என் உயிரை எடுக்கிறானுங்க, பகலில் தூங்குறானுங்க.